Hi friends, welcome to Sofi my style. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி எப்படி செய்ய போறோம்னா பார்க்கலாம். இது பர்மால ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வீட்லயும் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பேன்ல நம்ம குக்கிங் ஆயில் எடுத்துட்டு வெங்காயத்தை கீத்தா கட் பண்ணி நம்ம நல்லா வறுத்தெடுக்கலாம். பொன்னிறமா வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுங்க. இது மாதிரி பொன்னிறமா வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல கிடைக்கணும் நம்மளுக்கு. நம்ம இப்போ இதை வேற பிளேட்ல மாற்றி எடுத்துக்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டிலலாம் இதை அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இதோட கீத்தா கட் பண்ண பூண்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம காஞ்ச மிளகாயும் வறுத்தெடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் டக்குன்னே கரிஞ்சிரும். அதனால் நம்ம லைட்டாக மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சமாக இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இது முட்டை ஃபில்லிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டை இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா இதை பிளெண்ட் பண்ணுங்கள். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போதுக்கு தேவையான பொருள் சில்லி ஃப்ளேக்ஸ் கலவை, லெமன் ஜூஸ், புளி தண்ணி, எண்ணெய், வெறும் தண்ணி, கொஞ்சோன்னு நறுக்கின கொத்தமல்லி இலை. இப்போது வேக வச்ச முட்டையில் சென்டரில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கலவையை இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு இது மாதிரி லைட்டாக ஊற்றி விடுங்க. மேலே இது மாதிரியே புளி தண்ணியும் லைட்டாக ஊற்றி விடுங்க. எண்ணெயும் ஊற்றி விடுங்க. அப்புறம் தண்ணியும் லைட்டாக ஊற்றி விடுங்க. இப்போது கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம வேக வச்சுருந்த எல்லா முட்டையிலையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு முட்டை தான் சாப்பிடுவோம். இப்படி செஞ்சோம்னா நம்ம இன்னும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வீட்டில் செஞ்சு கொடுத்தா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் போய் செஞ்சு கொடுங்க. இப்போது நம்ம இதுக்கு மேலேயும் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு முட்டை பேஜோ ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது. இதை போய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.